இந்தியாவில் பெரும் இதிகாசங்களில் ஒன்று மகாபாரதம். மகாபாரதம் பிடிக்காதவர்கள் என்று கூறுபவர்கள் மிக மிக குறைவே. ஏனெனில் ஒவ்வொரு முறையும் மகாபாரதத்தை படிக்கும் போதும் அது நமக்குள் ஒரு பரவசத்தையும் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலையும் ஏற்படுத்தும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என இரண்டையுமே மகாபாரதத்தில் இருக்கும் கதாபாத்திரங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தர்மர், பீஷ்மர், அர்ஜுனன், கர்ணன் போன்று எப்படி வாழ வேண்டும் என்று உணர்த்த பல இருப்பது போல, எப்படி வாழக்கூடாது என்பதை உணர்த்த துரியோதனன், துச்சாதனன், ஜெயத்ரன், அஸ்வத்தாமன் போன்றோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மகாபாரதம் யுகங்கள் கடந்தும் நிலைத்திருக்க காரணம் அதில் கூறும் வாழ்க்கை நெறிகளும் அதனை கிருஷ்ண பரத்மா கூறிய முறையும் தான். மகாபாரதத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியாத துரியோதனன் குடும்ப வாழ்க்கை குறித்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுதான். துரியோதனன் குருஷேத்திர போர் என்னும் பேரழி காரணமாக இருந்தது துரியோதனன் என்னும் தனியொருவனின் பதவி வெறிதான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிரானவனாக இருந்தாலும் தன் சகோதரர்கள் மீதும், நண்பன் கர்ணன் மீதும், மனைவி மீதும், குழந்தைகள் மீதும் உண்மையான அன்பு கொண்டவனாகத்தான் இருந்தான். தனிப்பட்ட முறையில் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நண்பனாக, கணவனாக, சகோதரனாக எப்பொழுதும் அவன் நல்லவனாகவே இருந்தான். துரியோதனன் காதலை சேர்த்து வைக்க கர்ணன் என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா? மகாபாரதம் முழுவதும் துரியோதனன் பற்றி கூறப்பட்டிருந்தாலும் அவனின் குடும்ப வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் பெரிய அளவில் இல்லை என்பதுதான் உண்மை. துரியோதனன் மனைவி பெயர் பானுமதி ஆகும். துரியோதனன் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணமாகும். அதற்கு உதவி புரிந்தது துரியோதனன் ஆருயிர் நண்பன் மாவீரன் கர்ணன் ஆவார். துரியோதனன் மனைவியான பானுமதி பிரஜோதிஷ்புரை ஆண்ட பகதத்தன் என்னும் மன்னனின் மகளாவார். இவர் பருவ வயதை எட்டியவுடன் இவருக்கு சுயவரம் நிகழ்த்த இவரின் தந்தை முடிவு செய்திருந்தார். இளவரசனாக முடிச்சுடவுள்ள துரியோதனன் சகுனியின் அறிவுரையின்படி பானுமதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள தன் நண்பன் கர்ணனோடு சென்றான். அந்த சுயம்பரத்தில் சிசுபாலன், ஜெயரத்தன், விஷமகன், பக்ரன் போன்ற மாவீரர்களும் கலந்து கொள்ள வந்திருந்தனர். சுயம்பர விதிகள் பகதத்தன் ஏற்பாடு செய்திருந்த சுயம்பர விதிகளின்படி இளவரசர்கள் அனைவரும் வரிசையாக நிற்க வேண்டும். பானுமதி ஒவ்வொருவரின் முன்னும் வந்து நிற்கும் போது அவர்கள் தங்களின் வீரத்தை பற்றியும் திறமைகளை பற்றியும் கூற வேண்டும். அதில் பானுமதிக்கு பிடித்தவரை அவர் தேர்வு செய்து கொள்வார் என்று விதி நிர்ணயிக்கப்பட்டது. சுயம்பரத்தில் பங்கேற்கும் அனைவரும் பானுமதியின் வருகைக்காக காத்திருந்தனர். அரங்கத்திற்குள் நுழைந்த பானுமதியை பார்த்த அனைவரும் வியந்தனர். தேவர்களே பொறாமைப்படும் அளவிற்கு சொர்ண விக்கிரகம் போல அழகில் மின்னினார் பானுமதி. ஒவ்வொரு இளவரசராக பார்த்த பானுமதி துரியோதனனை மட்டும் பார்க்காமல் எதிர் திசையில் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். இந்த நிராகரிப்பு துரியோதனனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. நிராகரிப்பால் கோபமடைந்த துரியோதனன் பானுமதியை கடத்தி செல்ல முடிவெடுத்தான். இதனை தன் நண்பன் கர்ணனிடமும் கூறினான். நண்பனின் சொல்லை தட்ட இயலாத கர்ணன் அதற்கு ஒப்புக்கொண்டான். இருவரும் அங்கிருந்த மற்ற இளவரசர்களுடன் போர் புரிய தொடங்கினர். சிசுபாலன், ஜராசந்தன் போன்ற மாவீரர்கள் கூட கர்ணன் மற்றும் துரியோதனன் வீரத்துக்கு முன் எதிர்த்து நிற்க முடியவில்லை, திணறினர். அங்கிருந்த இளவரசர்கள் அனைவரையும் எளிதில் தோற்கடித்த துரியோதனன் பானுமதியுடன் அத்தினாபுர கோட்டைக்கு வந்தடைந்தார். இதற்கிடையில் துரியோதனன் வீரம் பானுமதியை வெகுவாக கவர்ந்தது. அத்தினாபுர கோட்டையில் பிதாமகர் பீஷ்மர் துரியோதனனின் இந்த செயலை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை கடுமையாக திட்டினார். மேலும் இந்த செயலால் கர்ணன் மீதான அவரின் வெறுப்பு அதிகமானது. பீஷ்மரின் கொடுஞ்சொற்கள் துரியோதனனை எதுவும் செய்யவில்லை. தாங்களும் விசித்திரவீரியனுக்காக அம்பை உட்பட 3 பெண்களை காசிலிருந்து கடத்தி வந்தவர்தானே என்று கூறி அவரின் வாயை அடைத்து விட்டான். காந்தாரியும் தன்னை போலவே பானுமதியையும் சிவபக்தியில் சிறந்து விளங்குபவர் என்று அறிந்ததால் பானுமதியை மிகவும் பிடித்து போய்விட்டது. இறுதியில் பீஷ்மரின் சம்மதத்துடன் பானுமதியை மணந்தான் துரியோதனன். துரியோதனன் மற்றும் பானுமதியின் காதலின் அடையாளமாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். பெண் குழந்தைக்கு லட்சுமணன் என்றும், ஆண் குழந்தைக்கு லட்சுமண குமாரன் என்றும் பெயர் வைத்தனர். துரியோதனன் மகள் கிருஷ்ணரின் மகன் சம்பாவை திருமணம் செய்து கொண்டார். மகன் லட்சுமண குமாரனோ குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் மகன் மாவீரன் அபிமன்யுவின் கையால் கொல்லப்பட்டார்.